அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால் சம்மட்டிபுரம் தேனி சாலை மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மதுரையில் திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆன நிலையிலும் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றும் 30 வயது பெண் தனது கணவர் மற்றும் மாமனாரால் தொடர்ச்சியான வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவலராக பணியாற்றும் கணவர் பூபாலன் மற்றும் அவரது தந்தை SI செந்தில்குமார் திருமணத்தின் போது பெற்ற நகைகள் மற்றும் பணம் போதாது என கூறி மேலும் வீடு கட்டித்தர வேண்டும் என வற்புறுத்தியுள்ளனர். தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதங்களில் பூபாலன் தனது மனைவியை கடுமையாக தாக்கியதோடு தன் தங்கையிடம் தொலைபேசி மூலம் இச்செயலை சுவாரஸ்யமாக விவரித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியான சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட ஆசிரியை தற்போது மதுரை அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார். சம்பவம் குறித்து ஆசிரியையின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கணவன் பூபாலன் மற்றும் மாமனார் செந்தில்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமறைவான நிலையில் உள்ள பூபாலனை பணியிடை நீக்கம் செய்ய மதுரை சரக DIG அபினவ்குமார் உத்தரவிட்டுள்ளார். காவல்துறை குடும்பத்திலேயே இவ்வகையான கொடுமை நிகழ்ந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.